ஹலோ கைஸ், திருப்பி வந்தாச்சு. இந்த புதுசாக வரவங்க கொஞ்சம் மைக்கு ப்ராப்ளம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு எல்லாம் புதுசு தான், இப்போ தான் சேனலில் ஆரம்பிச்சிருக்கு, அது வேறு. ரைட், நம்ம இப்போ அடுத்த முன்ன போகலாம். இவன் ஃபிங்கர் பிரிண்ட்டு காமெடி பண்ணான். வாங்க அடுத்த முன்ன போவோம். இது ரூட் 102. நம்ம இங்கே வந்து ஒரு போக்மோன் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம இங்கே சுத்த போகிறோம். அது கிடச்சிட்டுனா முன்ன போயிடலாம். இது இல்லை, உங்களுக்கு போக்மோன் கிடைக்குன்னா நீங்கள் வந்து இது கூட பேட்டில் போடாங்க. பேட்டில் பண்ணால் உங்கள் லெவல் கூடிடும். நல்லது கிடையாது. ரன் பண்ணிடணும். ரன் பண்ண இன்னும் கொஞ்சம் சான்சஸ் கூடும். பார்த்தீங்களா, டப்புன்னு அடுத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் இதுவும் இல்லையா, இப்போ திருப்பி நான் ரன் பண்ணும்போது 2வது பிளாக்ல எனக்கு வந்து அடுத்த போக்மோனை காட்டிடும். நான் ஏன் அட்டாக் பண்ணேன்? அட்டாக் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு போக்மோனை நீங்கள் இப்படி தேடிட்டு இருக்கீங்கன்னா ரன் பண்ணிட்டே இருங்க. பார்த்தீங்களா, 2வது பிளாக்லேயே காட்டிட்டா. இது கிடையாது. நீ வாம்பால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லோட்டார் இதை பிடிச்சிக்கலாம்ப்பா, யூஸ் ஆகும். இது நல்லா ஒரு வாட்டர் டைப் போக்கும்போது நம்மகிட்ட வாட்டர் டைப் இருக்கும். இப்போது இவன் வந்து இந்த ஒரு நாய் தான் வந்துட்டு. இப்போ வேம்பலாம் புதுசாக கிடதானப்பா. சீடாட் ஒரு நல்ல ஃபைட்டிங் போக்குமான் விக்ஸேட் ஆகணும். ஸோ நம்ம இதை பிடிச்சிரும். நான் பிடிச்சிருன்ட்டு அடிச்சுட்டு இருக்கான் பார்க்கணுன்னா முதல் 2 அடி அடிக்கணும், அதுக்குள்ள தான் பிடிக்கணும். ஏன்னா இவன் போக்குமோட்டில் உட்கார மாட்டாங்க, ஏதோ பண்ணுவாங்க. பயமாக இருக்குது. இதுலேயே உட்கார மாட்டேன்னு தான் போட்டுருவேன். இன்னொரு அடிட்டு செத்து போயிடும். எஸ்பி இருக்கப்பா. என்ன இவ்வளோ ஹெச்பி குறைச்சி தான் போட்டுருவேன். எந்த பக்கமும் இப்படி குறைச்சது இல்லைப்பா. நான் இந்த பொம்மான் வேணும், நல்ல பொம்மான். ஓகே சூப்பர். இதுக்கெலாம் பேர் வைக்க முடியாது, சீடாட் தான் நல்லா பேர். இப்போ பூரா லோட்டேடும் சீடாட்லாம் வருது, எஸ்எல்லாம் வருது. நமக்கு வந்து ரேல்ஸ் வேணும். ரேல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, விட்டுருங்க. இதுக்கு மேலே உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது. நான் என் பொறுமையை இழந்து விட்டேன். பார்த்துக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் வந்துட்டு சண்டை போட்டே ஆகணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல் ஃபோர்ஸில் ஓடுவோம்ண்ணா. டிஷ்யூ நிப்பாட்டிட்டான். அவங்களோட போக்குவரத்து அஃபிஷியல் ட்ரைனிங் வாட்டில் போட போகிறானா. இதுதான் போக்குமன் கேம்ஸ் பிளேஸ் ஃபேவரட் எனக்கு. இந்த வேறு எந்த இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எந்த போக்குமன் கேம் பார்த்தாலும் இப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்காது பேட்டில் பண்ண. அதுவும் கம்மி ஸ்டோரேஜில், கிட்டத்தட்ட ஒரு 4-5 MB தான். ஏன்னா நம்மளாம் முடிச்சிடுவோம் உங்களுக்கு. நான் இன்னொரு பேட்டிலும் பண்ணும்பா.
அவன் தோத்துட்டானா நமக்கு 80 ரூபா வேணாம்ப்பா போதும் அதிகம். இப்போ இவன்கிட்ட சண்டை போடாமல் போகணுன்னா இதான் வழி. அதை மாட்டிக்கிட்டான். இவன்கிட்ட வந்து மாட்டுதோமையா. எனக்கே பார்த்து கிடைச்சிருக்குடா. இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போமா. கிடச்சிட்டுப்பா. தப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிருக்கோம். கிடச்சிட்டுப்பா ஏதாச்சும். ஆனால் இதை கொண்டுறக்கூடாது, அதான் பிரச்சனை. பார்த்தீங்களா சரட்டுன்னு இறங்குது. எனக்கு பயமாக இருக்கு. அட்டாக்காக ஃபெல் பண்ணுமோ அது. அம்மா நின்றுட்டுப்பா. சந்தோஷம். ரைட், ஓகே. இப்போ மட்டும் இது வந்து குடி படலையோ நான் எரிச்சலாயிரும். அம்மா உக்காந்துட்டுப்பா. அப்பா எப்படியோ நம்ம ஜெயிச்சாச்சுப்பா. இதுவே போதும், ரொம்ப பெரிய மேட்ரு. ஏன்னா ரேன்ஸ் வந்து நீங்கள் வந்து காடி வரா. இவனை மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மகிட்ட எங்கே எனர்ஜி இருக்குது நான் இவன்கிட்ட சண்டை போடுறது. இதில் வேறு 2 இருக்கும். இப்போ நம்ம கிட்ட பாருங்கள் ஹெச்பி 8 இருக்குமோ. போர்ஷன் போட்டு தான். ரைட், ஓகே. மட்லாப் கொடுத்து பார்ப்போமா. என்ன ஒன்றுமே அவ்வளோ அக்யூரேசி குறைஞ்ச நல்லது தான். பார்த்தீங்களா மிஸ் ஆகும். அதுவேன் இன்னொரு அட்டாக் அவ்வளோதான். இன்னும் தூண்டு இருக்கான். 20 மட்ஸ்லாப் கொடுப்போம். ஏன்னா அட்டாக் முடிச்சிருக்கு பாருங்க. 35க்கு 23 தான் இருக்கும். இது 10 தான் யூஸ் பண்ண முடியுமா. அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் ஆகும். லெவலில் போயிட்டு எவ்வளோ ரூபா தருவான். ஆமாம் 3 வெளியே வரும். அம்மா ஒன்றும் வெளியே எடுக்கல. ஷீட் எடுத்துக்கலாமோ. மட்ல போட்டு போப்போமா. ஏன்னா இது வந்து ஃப்ளையிங் டைப்பில் டசன்ட் அஃபெக்ட். அப்போது ஃப்ளையிங் டைப் மேலே வந்து மட்ஸ்லாப் ஒர்க் ஆக மாட்டேங்குங்க. இது ரொம்ப டேமேஜ் கொடுக்குமா நமக்கு பீக்கு. நல்ல ஒரு ட்ரீக்கோ கிடச்சாலும் நல்லது தான். இது ட்ரீக்கோன்னு வருது பாருங்க. ட்ரெயிலோ ஒரு சூப்பர் போக்குமான் தான். அதில் வேறு ஒரு டிஎம் கிடைக்கும். அது நல்லாயிருக்கும். போயிட்டா ரூட் 102 வாங்க. இது எடுத்துக்கலாம். யூஸாம் ஹெச்பி இருந்துருங்களா யோசிச்சு. நம்ம இந்த இடத்துக்குலாம் வரப்போகிறது இல்லை. அதனால் தேவையில்லாமல் இதெல்லாம் வளர்க்கான்டான். இவன் பின்னாடி இருந்து போவோம்னா நமக்கு சரி. ஓகே மூணு போக்குமாண்ணா. ஓகே ரைட்டு. அடுத்து ஜிம்முக்குள்ள நம்ம போவோம். இதான் நம்ம அப்பாப்பா பார்த்துக்கோங்க.
Diwali, finally want your surprise to manage yourself here. With your Pokemon, I guess you're going to become a trainer like me. That's a great gift. I'm the Wally. Wally. வாலியை எப்படி போக்குமான் காசு பண்ணுன்னு சொல்லி கொடுக்க போகிறாராம்ப்பா. நம்ம அதுக்குள்ளே 2 போக்குமானை பிடிச்சி வந்தாச்சு. வாங்க சொல்லி கொடுப்பான். காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவான்ப்பா. தனியாக காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். இப்போ தேடுவாங்க. நாங்கள் தேடினோடனே அவனுக்கு ஒரு வேல்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கும்போதுல நான் கண்ட்ரோலே பண்ணலன்னு அவனே பண்ணிட்டான். அவனே தான் கொடுப்பான். நான் அவனு பண்ணல. அவன் தான் ஃபைட் போட்டுட்ருக்கான். நான் வந்து பார்க்கணும். ஆனால் நான் பார்க்கேன். ரல்ஸ் யூஸ் க்ரௌண்ட் அட்டாக் ஃபல். இப்போ திருப்பி ஃபைட் போட்டு டேக்கிள் போடுறான்ப்பா. திருப்பி ஒரு டேக்கிளா என்ன தாட்ஸ் இனஃப்ன்ட்டான் புஷ்கன். இந்த டேமேஜெலாம் வச்சா எப்படி சார் பால் பிடிக்க முடியும்? நம்மளும் அப்படி தான் ஒரு ஸ்பீட் ஆட்டை தானே. ஸ்பீட் ஆட்டை இப்போ கேட்ச் பண்ணால் பிடிக்க முடியல. பார்த்திங்களா? பேக்லாம் வச்சுருக்கானாப்பா. என்னது இது கொஞ்சமாக ஞாபகம் இருக்கும். நம்ம ஸ்பீட் ஆட்டை அப்படி தான் பிடிக்கணும் ட்ரை பண்ணால் நம்மளால முடியல. திருச்சி இன்னொரு ஆட்டை அடித்து பிடிச்சிருக்கோம். டான்ஸை பிடிச்சானப்பா பெரிய. ஆனால் நமக்கு தரமாட்டேன். அதான் பிரச்சனை இல்லை. நானும் அப்படி தான் விளாண்டுட்டு இருக்கும்போது நமக்கு ரேல்ஸ் கொடுத்துருவானா அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். கொடுக்கல. இட்ஸ் மை போக்குமான்ட்டான். பார்த்தீங்களா? போயிட்டான்ப்பா. அவன் அம்மா கூப்பிட்டான்னு போயிட்டான். மை அட்வைஸ் வந்து அடுத்த டவுன் போக வேண்டியதான். அது வந்து அடுத்த எபிசோடு தான் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு ஊர் நல்லா ஒரு எபிசோடில் ஒரு ஊர் போகணும். ஒன்று அவ்வளோதானே. நாலு ஜிம் பேட்ச் இருக்கும்போது தான் இவன் அவங்ககிட்ட வந்து நம்ம சண்டை போட முடியும். இவன்கிட்ட சண்டை போடுறது தான் சார் இருக்கே பெரிய மேட்ரு. அது சொல்லுது ஏன் நீங்கள் பாருங்கள். ரைட்டு நம்ம சுத்தணும். இங்கே எல்லார்ட்டையும் பேசணுமா? வாங்க பேசலாம். நீ ட்ரெயினு தான். ஆமாம் நீ இது கிட்ட வந்துக்கோ. செக்ட் ஜிம் ஃபஸ்ட் போயிட்டு வந்துட்டா சார். இவன் யார் பெரியவர் போய் பேசணும். யூ ஹேவ் சேஃப் இது கேட்ச் ஒன் அனதர். பிசியில் வச்சுக்கிறது சொல்லுதான்ப்பா. ரைட்ப்பா ரைட் சூப்பர். நிறைய யார் my face is reflecting in the water. It's funny. Okay. நான் அங்கே முடியல. அதான் இந்த தண்ணி மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறு எந்த தண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதான் அப்படி தெரியுது. ட்ராவலிங் இஸ் ஒண்டர்ஃபுல். அதுவும் மலை கிட்ட. அப்போ அடுத்த மலை போல இருக்குது. சரி எங்கெங்கெல்லாம் போக்குமான் கிடைக்கும் வந்து. ஓகே வாங்க நம்ம போகலாம். இது என்ன தனியாக இவங்க மட்டும் கட்டி வச்சுட்டாங்க. லீடர் அவன் தான் சாங்கனாம்ப்பா. இந்த டவுன்லேயே அவன் தான் பெரிய சாங்கன கையா. இதுதான் வாலிஸ் ஹவுஸா.
4 வீடை வச்சுக்கிட்டு இது ஒரு டவுனுங்க இங்கே பார்த்தீங்களா? 2 வீடு தான், 3 வீடு தான். விமர்சேவா வாலி கூட விளாண்டுட்டு இருந்தேன் பார்த்தேன். பெரிய நான் இங்கே வந்துட்டு இது வந்து எந்த ஊருக்கு வந்தோம். ஏர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே சின்ன பிள்ளைல தான் அந்த ஸ்மாவை பார்த்துருக்கேன். ரொம்ப தேங்க்யூ. வாங்க அடுத்து என்னது? ஆனால் இது யாருப்பா கண்ணாடி போட்டு பெரிய கை? எக்ஸ்கியூஸ் Pokemon trainer. Maybe not. The Pokemons are not all that dirty. You are either a rope dirty or maybe just an ordinary kid. I'm asking about your book. I'm asking you to search for a talented trainer. I'm sorry to have taken your time. இப்போ நம்ம அசிங்க படிச்சு போகிறோம். இது ஒரு கேம் ஸ்டோரின்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எங்கே கூட இருக்காங்க ஒன்று. இப்போ இவனுக்கு பின்னாடி இருந்து போவோம். சரி இங்கே தான் வடியாவா? மண்ணில் ஜம்முன்னு விழுதப்போ நம்ம செஞ்சுருக்குண்டு. இந்த அக்காட்ட தான் பேசணும். வாங்க பேசணும். அக்கா சொல்லுக்கா. இவர் வந்து வில்லேஜ் லிவிங் ஹியர். ஓகே சேலராம்ப்பா பெரிய கை. ஆனால் உண்மை அவர் சேலர் தான். நம்மளே 2-3 ஊர் அவரை வச்சு தான் போவோம். நம்ம கண்ணில் வந்து பெரிய படக்கூடாது, நம்ம சாப்பிட்றணும். ஆனால் நம்ம வந்து எதுவும் வளர்க்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல வளர்த்துடலாம், யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே ரொம்ப ஆட்டம் வரும். வச்சுப்பா எப்படியும் வந்துடுவோம். நிறைய ஈவெண்ட்டுக்கு இங்கே தான் வரணும். ஏன்னா இவர் தானே சேலரு. நம்ம கடல் பயணம் போகிற இவர் தானே. ஓகே உள்ளே இருக்காருன்னு பார்ப்போம்மா. ஆளை காணும். அங்கே நம்ம இப்போ காட்டுக்குள்ளே போகலாம். காடு என்ன நினச்சேன். இப்போ நிற்கிறது நான் நினச்சேன். அம்மா 6 வெளியே விட்டாப்பா. வைப் டெயிலா? இல்லை எதுனா டெயில் வைப். நம்ம டேக்கிள் தான் அடியலை. என்னதாடா நீ இது குறையுது, டிஃபெண்ட் குறையுது. பார்த்து ஒரு அடி அடித்தானா நான் செத்தா. டேக்கிள் போட்டான். நமக்கு எவ்வளோ குறையுது, அவனுக்கு பாருங்க ஒரே அடியாக 7 குறைஞ்சிட்டு புதுசுன்னு. இது வேணா ஃபுல் ரெஸ்டோரா? இதெல்லாம் தப்புப்பா. நான் தான் ஹீரோ. எலியவே தோக்கடிக்கிற மாதிரி ஆகிட்டேன். அதுவும் இந்த மாதிரி நீங்கள் இதில் தோத்துட்டிங்கன்னா உன் டேட்டா போக்கமன் சென்டரே கொண்டு போயிடுவான். என் டிஃபெண்டர் ரொம்ப பாதிங்க அம்பாவன். இப்போ போடுவான் அட்டாக். அப்பா நல்லா இல்லை. அவ்வளோதான் முடிச்சு. சொல்லி முடிச்சு. ஓகே 9வது பேஜ். இப்போ சந்தோஷம். 1400 ஏப்பா. ரைட், இந்த கார்டுக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போவோம். ஓகே இப்போதைக்கு அவ்வளோதான். ரைட் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மைண்ட் நல்லா இருந்தால் நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நான் திருப்பி இந்த கேம் விளாட வேண்டியிருக்கு. ஒரு 10 அட்டை விளாட வேண்டியிருக்கு. ஒரு அட்டை வீடியோ இருக்குது. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஆராயலாம். உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ப்ளீஸ்.